மாண்புமிகு தாசில்தார் அவர்களே, பிடிஓ ஆபீசர் அவர்களே, தயவு செய்து உங்களை எங்க பிள்ளையா நன்றினா நாங்க கேட்கிறோம். இத்தனை தகவல் ஏழைகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, மாத்திரை வாங்கறதுக்கு இல்ல, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல. இந்த பென்ஷனை நம்பித்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய அரசாங்களுடைய உதவி தொகையை சரி பார்த்து, உன்னுடைய குடும்பத்துல உங்க பெற்றோர்கள் இப்படி கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தால் நீ பேன் கீழே உக்காந்துக்கு சைன் போட்டு அமைதியா இருக்க முடியுமா? செய்ததெல்லாம் நீங்க, சாவறது நாங்க. அந்த வயசானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய், 600 ரூபாய், 800 ரூபாய் இந்த பணத்துல போய் ஒரு மாத்திரை மருந்தை வாங்கிக்கிறாங்க, ஒரு டீ காஃபியை குடிக்கிறாங்க. இன்னைக்கு அலக்கழிச்சுட்டாங்க இந்த வயசானவங்களை, முதியோர்களை, ஊனமுற்றோர்களை, விதவைகளை. இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாநில அரசு மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை நம்ம எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னா என்னன்றாங்க, இது அரசாங்கத்தினுடைய முடிவுன்றாங்க. அரசாங்கம் யாரு? நீங்க தானே அரசாங்கம். இந்த எம்எல்ஏ மேடம் இருக்கிறாங்களே, ஊரு புல்லா போய் நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், ரோடு போட்டேன், அது உன்ன ரோடு தான் கேட்டேன். ரோடு முனிசிபாலிட்டி போடுறான். இந்த ஜனங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அட்லீஸ்ட் உனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் யோகியத்துல 2 முறை எம்எல்ஏ ஆயிட்ட. இன்னைக்கு பென்ஷன் திட்டத்துல நான் தலையின, எனக்கு அதுக்கு சம்பந்தம். ரிசைன் பண்ணு, உன்னால முடியல, நீ ரிசைன் பண்ணு. போலீஸ உன் கையில வச்சுக்கிறது, இது பொதுமக்களை அழைக்கழிக்க விடுது. தேர்தல் நேரம் வந்தோடனே லஞ்சத்தை கொடுத்து 100 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட ஓட்டு வாங்கி இந்த பிச்சாட்ட ஆள். நீ எந்த ஊர்ல இருந்தா இந்த ஊர்ல எம்எல்ஏ ஆயிட்டு உனக்கு என்ன தெரிய போகுது? இந்த தங்கவயலுடைய மக்களுடைய கஷ்டம். இங்க பீஜமன் மூணு பிறகு அன்னாட காட்சிகளா ஆகிட்டு இன்னைக்கு வேலை தேடி 100 கிலோமீட்டர் பெங்களூர் போயிட்டு வரக்கூடிய அவல நிலை. இப்படிப்பட்ட எம்எல்ஏ தங்க வயலுக்கு தேவையா? சிபிஐயும் சிந்தாபாத், புதியோர் மாற்றுத்திறனாளி பென்ஷனை உடனே வழங்கு. புதியோர் மாற்றுத்திறனாளிகள் பென்ஷனை உடனே வழங்கு. ಕೂಡ ಎಂಪಿಗಳ ವೇತನವನ್ನ ಹೆಚ್ಚು ಮಾಡ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಮಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಅಸೆಂಬ್ಲಿ ಇರೋದು, ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಇರೋದು ಈ ಕಾನೂನುಗಳನ್ನ ರಚನೆ ಮಾಡಕ್ಕೆ. ಆದ್ರೆ ಕಾನೂನುಗಳು ಅವ್ರ ಪರವಾಗಿ ರಚನೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನ ಹೆಚ್ಚಳ ಮಾಡ್ತಾರೆ. ಮೊದಲೆಲ್ಲ ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಜೆಟ್ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲ ಪದಾರ್ಥಗಳ ಇದು ಹೆಚ್ಚಾಗತ್ತೆ. ಎಲ್ಲ ಈ ಮಾರ್ಕೆಟ್ನವರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಕ್ಕಿ, ಗೋಧಿ, ಸಿಗರೇಟು, ಬೀಡಿ ಎಲ್ಲವನ್ನ ಗೋಡೌನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಮಾರನೇ ದಿನ ಬಜೆಟ್ ಬಂದ ಮೇಲೆ ರೇಟ್ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ಆದರೆ ಇವಾಗೆಲ್ಲ ಆ ಥರ ಇಲ್ಲ. ಇವಾಗ ದಿನನಿತ್ಯ ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇರಾನ್ ಯುದ್ಧ, ಈ ಅಮೆರಿಕಾದ ದಾಳಿ ಎಲ್ಲ ನೋಡಿದರೆ ದಿನನಿತ್ಯ ಪೆಟ್ರೋಲ್ ಡೀಸೆಲ್ ಬೆಲೆ ಏರ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇರೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಇದು ಒಂದು ಕಡೆ. ಅಂದರೆ ಜನರ ಜೀವ ತುಂಬ ಕಷ್ಟದಲ್ಲಿದೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಈ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ, ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ ಪೆನ್ಷನ್ನು, ಓಲ್ಡ್ ಏಜ್ ಪೆನ್ಷನ್ನು ಮತ್ತು ವಿಧವೆಯರ ಪೆನ್ಷನ್ನು ಇವರಿಗೆಲ್ಲ ಕಳೆದ 3 ತಿಂಗಳಿಂದ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ KGF ತಾಲೂಕಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಟ್ಟು ಪೆನ್ಷನ್ದಾರರಂದರೆ ಒಟ್ಟು 14,000 ಚಿಲ್ಲರೆ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ತಾಲೂಕಿನ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಜನಸಂಖ್ಯೆ ನೋಡಿದರೆ 3 ಲಕ್ಷ ಇದೆ. ಈ 3 ಲಕ್ಷ ಪಾಪ್ಯುಲೇಷನಲ್ಲಿ 60 ವಯಸ್ಸಿಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟವರು ಸರ್ಕಾರದ ಲೆಕ್ಕ ಪ್ರಕಾರ ನೋಡಿದರೆ 30ರಿಂದ 40,000 ಜನ ಇದ್ದಾರೆ. ಈ 30ರಿಂದ 40,000 ವಯಸ್ಸಾದವರಿಗೆ ಈ ಸರ್ಕಾರ ಕೊಡ್ತಾ ಇರೋದು 13,000ದಿಂದ 14,000 ಚಿಲ್ಲರೆ
ವಯಸ್ಸಾದವರಿಗೆ, ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಗೆ, ವಿಧವೆಯರಿಗೆ ಪೆನ್ಷನ್. ವಯಸ್ಸಾದವ್ರಿಗೆ ಮಾತ್ರ 30,000 ಇದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಪೆನ್ಷನ್ಗೆ ಅರ್ಹರಾಗಿರೋರು ಆಲ್ರೆಡಿ ಆಚೆ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನೂ 50% ಆಚೆ ಇದ್ದಾರೆ. ಇವ್ರ ಕಾರಣ ಹೇಳೋದು ಏನಂದರೆ, ಒಂದು ಈ 50 ವಯಸ್ಸು 40 ವಯಸ್ಸಿನವರು ಈ ಕೂದಲಿಗೆ ಏನೋ ಸುಣ್ಣ ಹೊಡ್ಕೊಂಡು ಈ ಥರ ಬೋಕಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ಪೆನ್ಷನ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಡ್ ಎಲ್ಲ ಕೂಡ ಅವರೆಲ್ಲ ರಿಯಲಿ ಹ್ಯಾಂಡಿಕ್ಯಾಪ್ಡ್ ಅಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತಗೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಎರಡನೇದು ಹೇಳ್ತಾರೆ. ವಿಧವೆಯರಿಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಗಂಡ ಸತ್ತಿಲ್ಲ, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ನಿಮ್ಮ ಗಂಡ ಸತ್ತಿದ್ದಾನಂತ. ಈ ಥರ ಕಾರಣಗಳು ಹೇಳಿ ಸರಿ ಇದೆಲ್ಲ ಕೂಡ ನಿಜ ಅಂದರೆ ಇವರಿಗೆಲ್ಲ ಮಾಜರ್ ಮಾಡೋದು, ಇವರಿಗೆ ಪೆನ್ಷನ್ ಆರ್ಡರ್ ಕಾಪಿ ಕೊಡೋದು ಯಾರು? ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರನೇ. ಇಲ್ಲಿರುವ ಅಧಿಕಾರಿಗಳೇ, ಇಲ್ಲಿರುವ ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸಲ್ಲಿ ಇರುವ ಅಧಿಕಾರಿಗಳೇನೆ. ಇವರಿಗೆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ, ಪೆನ್ಷನ್ಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಇವರು ಮನೆ ಮನೆಗೆ ಬರಬೇಕು, ಫೀಲ್ಡ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಬೇಕು. ಅಲ್ಲಿ ಫೀಲ್ಡ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಗಂಡ ಸತ್ತಿದ್ದಾನ, ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇರುತ್ತೆ, ಅದು ಕೂಡ ಯಾರು ಕೊಡೋದು? ಸರ್ಕಾರನೇ ಕೊಡೋದು. ವಯಸ್ಸಾಗಿದ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇದೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ, ಅದು ಕೂಡ ಸರ್ಕಾರನೇ ಕೊಡೋದು. ಇದೆಲ್ಲ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಇದ್ರೂ ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ಬೋಕಸ್ ಆಗಿದೆ. ವಯಸ್ಸಾದವರು 30,000, ನೀವು ಪೆನ್ಷನ್ ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕ ಪ್ರಕಾರ 14,500, ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೋಕಸ್ ಆಗಿರುತ್ತೆ? ಈ ಥರ ಮೋಸವಾದ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರವನ್ನು ಈ ಸರ್ಕಾರ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಾವು ನೋಡಿದರೆ 32,000 ವಾರ್ಷಿಕ ಆದಾಯ ಇರಬೇಕಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ 32,000 ಇವ್ರು ಹೇಳುವ ಲೆಕ್ಕ. ಇವಾಗ 2 ವರ್ಷದಿಂದ ಈ ಗೃಹ ಜ್ಯೋತಿ ಸಿಸ್ಟಮ್ ಆರಂಭ ಆಗಿದೆ. ಒಂದು ಕಾರ್ಡ್ BPL ಕಾರ್ಡ್ದಾರಿಗೆ 2,000 ರೂಪಾಯಿ ಅವರು ಹಾಕ್ತಾರೆ. ಇವಾಗ ನಮ್ಮ ಕಡೆ BGML ಎಂಪ್ಲಾಯ್ ಇದ್ದಾರೆ, ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ 800,000 ರೂಪಾಯಿ ಪೆನ್ಷನಿ. ಆ 1,000 ರೂಪಾಯಿ ಪೆನ್ಷನಿ ಸೇರಿದರೆ 12,000, 36,000 ಬರುತ್ತೆ ಅವರಿಗೆ. ಈ 36,000 ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ಪೆನ್ಷನಿಗೆ ಕ್ಯಾನ್ಸಲ್. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬ ಹುಡುಗ 18 ವಯಸ್ಸು ಮೇಲೆ ಇದ್ದರೆ ಅವನಿಗೆ ಇವರೇ ಒಂದು ಲೆಕ್ಕ ಹಾಕ್ತಾರೆ. ಮಿನಿಮಮ್ ವೇಜಸ್ಸು ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ 450 ಕೊಟ್ಟಿದೆ, ಹಂಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಗ ಬಂದು ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 10,000, ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ತೊಗೊಂಡ್ರೆ 1,20,000, ಹಂಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ಪೆನ್ಷನ್ಗೆ ಅರ್ಹರಿಲ್ಲ. ಈ ಥರ ಮಾಡ್ತಾರೋ ಸರ್ಕಾರ. ಕಳೆದ 13ನೇ ತಾರೀಕು ಮತ್ತೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಈ ನೈಜತೆಯನ್ನ ಅಂದರೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ, ಅವರು 30 ದಿನಗಳ ಒಳಗೆ ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. ಇಲ್ಲಿರುವ ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸ್ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತು. ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟು ಎಲ್ಲ ಇವಾಗ ಅಡ್ಮಿಷನ್ ಪೀರಿಯಡು, ಅಡ್ಮಿಷನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ 1,000-2,000 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ತಹಸೀಲ್ದಾರ್ ಅವೈಲಬಲ್ ಇರಲ್ಲ. ಇವರು ಯಾವುದೋ ಫ್ಯಾಷನ್ಗೋಸ್ಕರ, ಏನೋ ಟೈಮ್ ಪಾಸ್ಗೋಸ್ಕರ ಈ ಕೆಲಸಕ್ಕೆ ಸೇರಿದ್ದಾರಂತ ನಮಗೆ ಮಾಹಿತಿ ಇದೆ. ಇವರು ಅವ್ರ ಕೆಳಗೆ ಇರುವ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಕೇಳಲ್ಲ. ಇವಾಗ ನಾನು SC, ನಾನು ಎಜುಕೇಷನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಮಗನಿಗೆ SC ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ TC ಇದೆ. ನನ್ನ ತಂದೆ ಓದಿಲ್ಲ, ನನ್ನ ತಂದೆಯ TCಯನ್ನು ಕೇಳ್ತಾರೆ ಇವರು. ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು? ಇವಾಗ ನೀವು ಮಾಜರ್ ಬಂದು ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಜರ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇವರು SC-ನಾ ST-ನಾ ಅಂತ ನೀವು ಮಾಜರ್ ಮಾಡಬೇಕು. ಈವನ್ OBC ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೂಡ ಇಲ್ಲಿರುವ RI ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿರುವ ತಹಸೀಲ್ದಾರ್ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. CET ಎಕ್ಸಾಮ್ಸ್ ಬರೆದಿದ್ದಾರೆ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸು, ಅವ್ರಿಗೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡಬೇಕು, ಇಲ್ಲಾಂದರೆ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಸೀಟ್ ಸಿಗಲ್ಲ. ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ತಹಸೀಲ್ದಾರು, ಅದನ್ನು ಈ ಅಧಿಕಾರಿಗಳು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಾಗ ಯಾರಿಗೆ ಇದು ಲಾಭ? ದಿನನಿತ್ಯ ವಯಸ್ಸಾದವರು. இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு எவ்வளோ கீழ்த்தரமானதுன்னு பார்த்தாக்கா, இந்த புதிய முதலமைச்சர் வந்துகிறார். இந்த ஊரினுடைய MLA கூட மிகப்பெரிய பணக்காரி, அவருடைய அப்பா கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பலமுறை MP-யா இருந்தவர், பலமுறை மந்திரியா இருந்தவர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுடைய நிலைமை என்ன? எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இவர் கட் ஆஃப் என்ன கொடுக்குறாருன்னா, மத்திய அரசு 32,000 ரூபாய் இருக்கணுமா வருஷத்துக்கு. அந்த 32,000 இருந்தால் தான் உனக்கு வந்து பென்ஷனுக்கு நீ தகுதி. வருஷத்துக்கு, மாதத்துக்கெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பொஞ்சாதி இருந்தால் அவங்களுக்கு வர 2,000 ரூபாய், அவங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் பென்ஷனு. இது கணக்கு போட்டாலே 34,000 ஆயிடுது. அதுதான் கேன்சலாம். மார்ச் மாதம் கேன்சல் ஆன பென்ஷனு ஏப்ரல், மே, ஜூன் ஆச்சு, இன்னும் கூட கிடையாது. இந்த 13ஆம் தேதி ஒரு புதிய ஒரு சுத்தலையை விட்டுக்கிறார் சீஃப் மினிஸ்டர். என்னன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுமா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸு? அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, 32,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வரணுமா? தினநித்தியம் வந்து நூற்றுக்கணக்கானவங்க, வயசானவங்க, கை கால் இல்லாதவங்க, கண் தெரியாதவங்க இங்கே வந்து அவஸ்தப்படுறாங்க. விதவைங்க, கணவரை இழந்தவன் வந்து எந்த வித வருமானம் இல்லாத தாய் தனிமையில் இருக்கிறான், அவங்களுடைய கார்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க.
கோலார் தங்கவயலில் மட்டும் 14,500 கார்டில் வந்து 818 பென்ஷன் மட்டும்தான். கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல ஒட்டுமொத்தம் 90,000 பென்ஷன் ஹோல்டர்ஸ். அதில் 85,000 பென்ஷன்களை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்ல 23 லட்சம் பென்ஷன் ஹோல்டர்ஸ் கேன்சல் ஆயிருக்கக்கூடியவங்க 23 lakhs 23 லட்சம் பென்ஷன்கள். இவங்க சொல்லக்கூடிய காரணம்லாம் இதுதான். அப்போ இவங்களுடைய பெரிய பணக்கார், இந்த நாட்டினுடைய ஸ்டேட்லேயே பெரிய பணக்கார் DK சிவகுமார் ஆட்சிக்கு வந்தோடனே இது மாதிரியான நிலைமை உருவாயிருக்கு. இப்போ சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு மருந்து மாத்திரை மிகப்பெரிய கொடூரம் என்னன்னாக்கா, இன்னைக்கு நாங்கள் டெய்லி வரோம் இந்த ஆஃபீஸ், வயசானவங்க மருந்து மாத்திரை இந்த மாதம் வாங்க முடியல, போன மாதம் மருந்து மாத்திரை வாங்க முடியல, குடும்பங்களே கஷ்டம் தான். இன்னைக்கு BML கான்ட்ராக்ட் தொழிலாளி, அவனுடைய 12,000 சம்பளம் 15,000 சம்பளம், அந்த சம்பளத்தை எடுத்துன்னு அவன் குடும்பத்தை, அவன் பிள்ளைகளுடைய எஜுகேஷனை, அவனுக்கு சாப்பாடு இதுவே முடியல. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க ஊனமுற்றவர், அவங்களுக்கு சோறு போடுறதே மிகப்பெரிய கஷ்டம். அந்த வயசானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் 600 ரூபாய் 800 ரூபாய் இந்த பணத்தில் போய் ஒரு மாத்திரை மருந்தை வாங்கிக்கிறாங்க, ஒரு டீ காஃபியை குடிக்கிறாங்க. இன்னைக்கு அலக்கழிச்சிட்டாங்க இந்த வயசானவங்களை, முதியோர்களை, ஊனமுற்றோர்களை, விதவைகளை வந்து இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாநில அரசு மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை வந்து நம்ம MLA கிட்ட போய் சொன்னா என்னன்றாங்க, இது அரசாங்கத்தினுடைய முடிவுன்றாங்க. அரசாங்கம் யாரு? நீங்க தானே அரசாங்கம். இந்த கோலார் தங்க வயலில் 14,000 பேருக்கு பென்ஷனை நிறுத்தி இருக்கிற ஏழைங்க எல்லாருமே, உனக்கு டவுட் இருந்தா வீட்டில் போய் வெரிஃபை பண்ணி யாரு தகுதி இல்லையோ அவங்களுக்கு கேன்சல் பண்ணு, வயசானவங்க வந்தா கேன்சல் பண்ணு. அரசாங்கத்தினுடைய அந்த 32,000 என்ன கட் ஆஃப் இருக்குதோ இன்கம், அதுவே தவறு. 11,000 கொடுத்துருந்தான் அந்த தாசில்தார் ஆஃபீஸில் இன்கம், உடனே 60,000 ரூபாய்க்கு ஏற்றிட்டான். அவன் போய் பார்க்கறது இல்லை, என்ன சம்பாதிக்கிறாங்க ஏதுன்னு தெரியாது. 60,000 ஏற்றுறான் இன்கம். இன்னைக்கு 23 லட்சம் கார்டுதாரர் பென்ஷன் ஹோல்டர்ஸ்னுடைய பென்ஷன் கேன்சல் ஆயிருக்கிறதுக்கு இந்த இன்கம் ஒரு முக்கியமான காரணம். MLA கேட்கும் போது இதை தான் சொல்றாங்க, எனக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு. ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடு, என் மக்களுக்கு இந்த பாதிப்பு, நீ வந்து BML கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க விஷயம் அது கேட்டோன்னா அது வந்து மத்திய அரசு, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்து. BML தொழிலாளிங்க விஷயம் 25 வருஷமா அவனுக்கு நிலுவ பணம் கொடுக்கல, அதை கேட்டால் அது மத்திய அரசுக்கு சம்பந்தம்னு சொல்லியிருந்து. அந்த தொழிலாளிங்க வசிக்கக்கூடிய வீடுங்க அவங்களுக்கு சொந்தமாக்கணும்னா அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்றது. இன்னைக்கு பென்ஷன் நேரடியாக மாநில அரசு சம்பந்தப்பட்டது. மத்திய அரசுலேருந்து ஒரு பாகம் கொடுத்தா கூட மாநில அரசு தான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து வந்துக்கிறான். ஏன் சட்டசபையில் இது பேச வேண்டியதானே? இந்த MLAங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க கடந்த மாதத்தில்? MLC எலெக்ஷன் எல்லாம் ரெசார்ட்டில் இருந்தாங்க, எல்லாம் ரெசார்ட்டில் உல்லாசமாக இருந்தாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னால் எல்லாம் அமைச்சர் பதவிக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க, டெல்லிக்கும் இங்கேயும். இந்த ஊரில் சொல்லக்கூடிய மிகவும் மோசமான நிலைமை என்னன்னாக்கா, மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடியவன் இங்கே MLA வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நான் மாநிலத்தில் BJP ஆட்சி இங்கே சம்பங்கி வந்தார், எந்த பிரச்சனையும் தீரல. மத்தியத்திலையும் அவங்க தான் இருந்தாங்க, BJP பிரச்சனையும் தீரல, இந்த ஊர் பிரச்சனையும் தீரல. சரி, இந்த ஊரில் வந்து அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. இல்லை ஏதோ ஒரு பணக்காரங்க வந்து MLA ஆகிட்டா எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துடும். பணக்கார MLA தான், பணக்கார MP தான், மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா? எதுவும் கிடையாது. அடுத்து என்னன்னு வாங்க, இந்த அம்மா அமைச்சர் ஆகிட்டா எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துடும். இது மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தான் போயினுக்குதே தவிர, நூற்றுக்கணக்கான முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், இவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு. இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இங்க மட்டும் இல்லை, இன்னிலிருந்து மாவட்டம், மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமடைந்து இந்த மாநில அரசினுடைய மக்கள் விரோத கொள்கையை வந்து, ஏழைகள் விரோத, வயதானவர்கள் விரோத இந்த கொள்கையை வந்து தீவிரமாக எதிர்க்கிறது மட்டும் இல்லை, வீதியில் இறங்கி மக்கள் போராடாதமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. மக்கள் போராட்டத்தில் இறங்கணும். இவங்க எல்லாம் வராங்க பாரு, இந்த முனிசிபாலிட்டி போட்ட ரோட இனாகிரேஷன் பண்ணோம், லைட்டுங்களை இனாகிரேஷன் பண்ணோம், இல்லை மூடிய ஸ்டேடியம் இனாகிரேஷன் பண்ணோம். வீடு இடிச்சா வந்து இடிக்கிற தொந்தரவு கொடுக்கலாம். வீடு கட்டினா BJML வந்து 10க்கு 10 இருக்கிற வீடை வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டிக்கிறேன்னாக்கா CSO BJML அத்தாரிட்டி வந்து நிற்கிறான். அவனுக்கு வந்து நிலுவ பணம் வாங்கி கொடுக்க முடியல, அவனுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கல MP. முன்னெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கும், BML இருக்கும், BJML இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் கூட இல்லை. இன்னைக்கு மூடிய இதை திறந்துட்டோம், சரி ஒரு பக்கம் சந்தோஷம், அது ஒரு அடையாளம், அதை திறந்துட்டீங்கன்னு சொல்லி. ஆனால் மக்களுடைய அன்றாட பிரச்சனை, கோலார் மாவட்டத்தினுடைய 90,000 பேருக்கு பென்ஷன் கேன்சல் ஆகிக்குது. அது கேட்கறதுக்கு MPக்கு வக்கு கிடையாது.
மற்ற அரசியல் கட்சிகள்லாம் கூட மற்ற இயக்கங்கள்லாம் கூட இந்த விஷயங்களை வந்து தீவிரமா எடுத்து நாம தொடர்ச்சியான இந்த போராட்டங்களை இந்த எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் அரசை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம், மக்களோட சேர்ந்து நம்ம நிற்கணும். அதுதான் மார்க்சிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு செய்யுது. அது பிஜேமல் விஷயம் ஆகட்டும், கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் பிரச்சனைகள் ஆகட்டும், ரயில்வே தொழிலாளிகளோ இல்லை டெய்லி டிராவலுடைய பிரச்சனைகள் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசானவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மொத்தம் எல்லாமே என்னடா பெரிய வருமானத்தை அவங்க வாங்கிட்டாங்க, இன்னும் பெரிய வருமானம் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு அன்றாட காட்சிங்க. நாங்கள்லாம் கோலாத்தாங்க இல்லை, எங்களை பிஜேமல்ல மூடினீங்க, நடுத்தருவில் நிற்க வச்சிங்க. இன்னைக்கு டெய்லி டிராவலர் பண்ணி 10-15,000 சம்பாதிக்கிறதுக்கு ஓடாட வேண்டிய நிலைமை. இன்னைக்கு ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய விலைவாசி உயர்வு, மாநில அரசினுடைய கொடுமை, இதையெல்லாம் தாங்கின்னு கோலாத்தாங்க இல்லை நாங்கள் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறோம். இதை எதிர்க்கக்கூடிய வேலையை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிரந்தரமாக செய்யுன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரைக்கும் இன்னைக்கு அடையாளமாக இந்த போராட்டம் வரக்கூடிய நாட்களில் இதே தாசில்தார் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் ஏஞ்சிக்கிறதா கிடையாது. இந்த நிலைமை தொடரக்கூடாது. மாநில அரசு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்ஸை கேன்சல் பண்ண, பென்ஷன் வந்து ரெகுலராக வரும். 13,500 பேரில் ஒரு 500,000 பேர் தவறுதலாக இருந்தான்னாக்கா அவனை நீயே கணக்கெடு, அந்த கணக்கெடுத்து அவங்களை கேன்சல் பண்ணு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷனை அதிகப்படுத்து. கேரள அரசாங்கம் 3,000 ரூபாய் பண்ணிட்டான் பென்ஷனை, முதியோர் பென்ஷனு ஹேண்டிகேப் பென்ஷனை 3,000 ரூபாய் பண்ணிட்டார் பினராயி அரசாங்கம், இடதுசாரி அரசாங்கம் இருக்கும்போது. இங்கே இருக்கிறவங்க இன்னும் 600-800 ரூபாய் கொடுத்துக்கின்னு அந்த பென்ஷனை கேன்சல் பண்ணாரு. இது வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஆகவே மாநில அரசு வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து வாபஸ் வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட் கொடு, அந்த சர்டிஃபிகேட் கொடுன்னு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னா என்ன நீ மறுபடியும் கொடுத்துட்டு போறியா? ஒன்றும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னன்னாக்கா, இது அடுத்து ரேஷன் கார்டை வந்து இன்னும் கேன்சல் பண்ணுங்க, இன்னும் 1000கணக்கான பிபிஎல் கார்டுகளை கேன்சல் பண்ண போகிறோம். 2,000 ரூபாய் என்ன குரோஜோதின்னு போட்டுன்னு இருக்கிறானோ அதுக்கும் கணக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு 70,000 பேர் செத்துட்டாங்க, அந்த கார்டுக்கு வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். 70,000 பேர் செத்துட்டாங்களா, அந்த குடும்பத்தில் இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, டெத் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துட்டு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு, அவ்வளோதான் சிம்பிள். ஆனால் அதை கேன்சல் பண்ணுறாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்ச்சிங்க. இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடிய வேலை. இதெல்லாம் இன்னைக்கு அதிகாரிங்க அவைலபிள் இருப்பாங்களா? கிடையாது. ஏன்னாக்கா எஸ்ஐஆர் ஓட்டு திருத்தம்னு சொல்லிட்டு 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறான். எல்லா அதிகாரிகளும் வெளியே போகிறாங்க. இந்த ஜனகம் வந்து இப்படி அவசரப்படுறது இன்னும் மோசமாக போகுது. அதுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை என்னன்னாக்கா, வார்டு வைஸ் பஞ்சாயத்து வைஸ் கேம்புங்களை வை. அங்கே இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க அங்கே வந்து உட்காருங்க. உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அங்கே வந்து வாங்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸுங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு கூட மார்க்சிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு சொல்கிறோம். மக்களை தொந்தரவு கொடுக்காதீங்க. தாசில்தார் கூட அவைலபிளாக இருக்கிறதில்ல. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, இது மாதிரியான மிகப்பெரிய ஊழல், வர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த தாலுகா ஆஃபீஸில் தான் மிகப்பெரிய ஊழல், லஞ்சம், லாவண்யம், இதெல்லாம் நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது தான். இன்னைக்கு அங்கங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒன்றா சேர்த்து இதெல்லாம் நல்லா நடக்கும் வேலைன்னு ஒன்றும் கிடையாது. தாசில்தார் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி யாரும் எம்எல்ஏ பற்றி எதுவும் கண்டுக்கிறதில்லை. ஆகவே வரக்கூடிய நாட்கள் இந்த போராட்டம் தீவிரமடையும். இந்த ஏழைங்க மேலே வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த அரசு நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் பார்ட்டி இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை அடுத்தபடியாக தோழர் எஸ்வி ஆனந்தன் மாவட்ட குழு உறுப்பினர் அவரும் கூட ஒரு சில வார்த்தை பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அந்த ஏழை ஜனங்க வந்து முதியோர் பென்ஷன் நிக்கப்பட்டிருக்குது, விதவை பென்ஷன் நிக்கப்பட்டிருக்குது, இது ஊனமுற்றோர் பென்ஷன் நிக்கப்பட்டிருக்குது. 4 மாச காலம் அதே நம்பி நம்ம தோழர் தங்கராஜ் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரையிலிருந்து சாப்பாட்டிலிருந்து வேற செலவு கூட அதை நம்பி வாழற அந்த ஜீவன்களுக்கு இந்த தாசில்தார், இந்த மக்களை ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த தாசில்தார் இன்னைக்கு அந்த கணக்கெடுப்புல ஜாதி வாரியாக எடுக்கலாம, அவன் வந்து ஒழுக்கமே இல்லாதவன் இன்னைக்கு நிறுத்திருக்கானா, உனக்கு எவ்வளோடா சம்பளம், உனக்கு எவ்வளோடா பென்ஷன், இன்னைக்கு தங்கராஜ் சொல்லியிருக்காரு. மந்திரி சபையில இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியினுடைய சம்பளம் எவ்வளோ, பென்ஷன் எவ்வளோ, அதில் 0.1% கூட இவங்க வாங்குறதில்ல. 0.1 இல்லை, 0.1% வாங்குறதில்ல. இன்னைக்கு இந்த ஏழை எளிய ஜனங்களுடைய அந்த பென்ஷன் திட்டத்தை வாயில போட்டுக்கிட்டு இந்த தாசில்தார் மேல் இடத்துல பெரிய 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 பேர் எடுத்துக்கலாம், கிரேடு வாங்கிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு மனக்கணக்கு போட்டு இந்த ஊழல்வாதி தாசில்தார் இவனை வந்து முதல் நாம எல்லா பொதுமக்களும் இவனோட உருவ பொம்மையை நம்ம தெருவில் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட இன்னைக்கு அவருக்கு வேலை என்ன தெரியுமா, யாருன்னா தூக்கல மாட்டீங்கன்னா பண கணக்கு எடுப்பார், யாருன்னா பைசன் கொடுத்துட்டாக்கா பண கணக்கு எடுப்பார், யாருன்னா பொச்சட்டுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தேக கேஸ் வந்தா அதை தோண்டி எடுப்பார். இந்த மாதிரி வெட்டியா வேலை செய்யற இந்த தாசில்தார் ரெவன்யூ ஆபீசர் அவன் எத்தனை வந்தானா கூட மைன்ஸ்ல வந்து கொஞ்சம் இடிக்கி கொஞ்சம் தூரம் கட்டிட்டான்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு வந்து இடிக்கிறது.
இதை விட தட்டிக்கிறதுக்கு யோகியத்தை இல்லை உனக்கு. சரி, வீடு பத்திரம் யாருக்கு தான் குத்துக்கிற பார்த்தாக்கா அதுல விஆர்எஸ்ல போன எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கொடுத்துறான் பார்த்தா 10க்கு 15க்கு 12 அடி மிச்ச எக்ஸ்டென்ஷன் கொப்பனா வந்து கொடுப்பான். அதனால இந்த தாசில்தார் லஞ்ச பேர் வழி மக்கள் கணக்கு எடுக்காத யோகியத்தில்லாத அந்த பேர் வழி தாசில்தார் உருவமா எடுக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு வெகு தூரம் இல்ல. சிபிஎம் பார்ட்டி இந்த மக்கள் சார்பாக அந்த தாசில்தாரை வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். இன்னைக்கு இன்னொரு விஷயம், அந்த அம்மா எல்லாம் கேட்டேன். நான் கேட்கும் போது அந்த அம்மா எல்லாம் வந்து என்னன்றாங்க, என் புள்ள வந்து இருக்கிறான், எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கிறான், என் ஆம்பளை புள்ள இருக்கிறான்னு சொல்லி காமிக்கிறதுக்கு பயமாக்குது. எனக்கு காமிச்சாக்கா உடனே பென்ஷன் கேன்சல் பண்றான், எனக்கு புள்ள இல்லைன்னு தான் சொல்லணும் நான், அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆம்பளை புள்ள வந்து வெட்டியா சுத்தினுக்கிறான் ஒருத்தன், அவன் குச்சியில் அங்கங்க சுத்தினுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவன் வேலை செஞ்சிருக்கான், அவன் ஆம்பளை புள்ளனா வேலை கொடுக்குமா? அப்ப வேலை கொடுக்குறாடா நீ ஒரு ஆம்பளை புள்ளிக்கு வேலை கொடுத்த பிறகு நீ பென்ஷன் கேன்சல் பண்ணு. உன் யாரும் வந்து பென்ஷன் வந்து அந்த பென்ஷன் காசை கேட்கறது இல்ல, வேலையை கொடுக்கறதுல ஒண்ணு இல்ல, கொடுக்குற பென்ஷன் வந்து ஏமாத்தி நிற்கிறது. கொடுக்குற 1000 ரூபாய் அது வர்றதை வந்து என்ன பண்றான், போஸ்ட்மேனே ஒரு 100 ரூபாய் 200 வாங்கிடுறான். இந்த பக்கம் பார்த்தாக்கா எம்எல்ஏ எம்பி எவன் வரானா அவனுடைய அல்ல கைதோ கொஞ்சம் இது வந்து லஞ்சம் வாங்கி போயிருது. இங்க சர்டிபிகேட் பண்ணி வந்தாக்கா தாசில்தார் அப்பதான் பெரிய லஞ்சம். ஒரு சர்டிபிகேட் இவனுக்கிட்ட காசு கொடுத்து கொட்டி அழணும். 3 மாசம் பென்ஷன் அவனுக்கு அடமானம் வச்சிடணும், அப்பதான் தரான். அவன் மானம் இல்லாதவன் அந்த சம்பளத்தை அவன் குப்பை தொட்டியில போடலாம். இந்த ஜனங்களோட வயிற்றுல ரொம்ப நாளா வந்து உன்னை விடாது, போராட்டத்தின் வாயிலாக உனக்கு பாடம் கற்பிக்க வெகு நாள் இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமை தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். அடுத்தபடியாக அவர் யார் பேச சொல்லுவார்? அன்பார்ந்த கோலார் தங்கவயலுடைய ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய மாநில சர்க்காருடைய அதிகாரி அலுவலகம் தாசில்தார் ஆபீஸ் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டி உடைய சார்பாக இங்க மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம். இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் என்பது எதற்காக என்று சொன்னால், அன்னாடும் வேலை செய்து தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான ஏழை தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். நான் எப்பவும் அதிகமா தான் பேசுறது, எனக்கு நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியது மக்கள் பிரச்சனையில உங்களுடைய கண்ணீரில் என்னுடைய கண்ணீர் துளியும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த போராட்டம் நம்ம வெற்றி பெற வேண்டும், கண்டிப்பா வெற்றி பெறும். மக்கள் பிரச்சனை மாநில சர்க்கார் செய்ய வேண்டிய கோரிக்கையை வலியுறுத்துகின்ற பிரச்சனை, மத்திய சர்க்கார் தவறி இருக்கக்கூடிய கோரிக்கையை எடுத்து தாசில்தார் ஆபீஸ் எதிரில் சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன, முதியோர்களுடைய பென்ஷன் திட்டத்தை சரியான முறையில் அமல்படுத்தி யாரை கேட்கிறோம்? மாண்புமிகு தாசில்தார் அவர்களை கேட்கிறோம், அந்த பிடிஓ ஆபீசரை கேட்கிறோம். இந்த பென்ஷன் வாங்கிட்டா இங்க கேற ஹோட்டல்ல 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்கி எழுந்துக்குள்ளே ஒரு சாதாரணமான, நாங்க ஓட்டு போடுற நேரத்துல தான் தெரியும் எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் அன்னைக்குதான் எவ்வளவு பேர் ஏழைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உண்டு. நாங்கெல்லாம் இன்னைக்கு பிஜேபி தொழிலாளர் பிரச்சனையில வேலை செய்து கடுமையாக உழைத்து உலகத்தில ஒரு தொழிற்சாலையில் அதிகமான உயிர் பலி கொண்ட பிஜேபி நிர்வாகத்துல பணியாற்றியவர்கள், பத்திரிகையாளர்கள், இங்க வந்திருக்கக்கூடியவர்களை நான் வணங்குகிறேன், கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த சாதாரண பிரச்சனை தாசில்தாரை கேட்கக்கூடிய பிரச்சனை. இந்த பென்ஷன் யார் கொடுக்கிறது? உன்னுடைய கையெழுத்து இருந்தா தான்
கொடுக்கப்படுகிறது. கேஸ்ட் சர்டிபிகேட் யார் கொடுப்பது? உன்னுடைய கையெழுத்து இருந்தா தான் கொடுக்கப்படுகிறது. ரேஷன் யார் பொறுப்பு? உன்னுடைய கையெழுத்து இருந்தால் என்ன கலர் கார்டுன்னு உங்களால தான். அப்போ அந்த ஒரு கையெழுத்துக்கு அந்த பாரத்துல போடணும்னா ஃபேன் கையில உட்கார்ந்து இருக்கிற மாண்புமிகு தாசில்தார் அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு தேவை? பிடிஓ ஆபீசர் அவர்களே, இந்த பிரச்சனை தீர்வதற்காக ஒரு பாரத்துல உங்களுடைய ஒப்புதல் போறதுக்கு உங்களுடைய சம்பளத்தை தவிர மற்ற கவர்ல உங்களுக்கு எவ்வளவு தேவை? செய்ததெல்லாம் நீங்க, சாவறது நாங்க. இதான் யாரு எந்த அதிகாரி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு 2 பார்வை இல்லை. என்னுடைய வருமான சர்டிபிகேட் எவ்வளவு தெரியுமா? 50,000. எத்தனை வருஷம் கொடுத்துக்கிறேன்? நீங்க செய்ததுதான். இந்த படி ஏறாத நாள் இல்லை. நான் புதுசா இன்னைக்கு மட்டும் வரல. அது போல எனக்கு கொடுத்துக்கிற டைம்ல வந்திருக்கக்கூடிய முதியோர்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, விதவைகளை உங்களை கையெடுத்து கொடுக்கிற கும்பிடுற. இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் வந்து இந்த போராட்ட பலனை சக்தியை ஒன்று கூட்டி, இது தாலுகா ஆபீஸ், நாளைக்கு கோலா தங்கவயல் பூரா பரவும், நாளன்னைக்கு மாவட்ட தூரம் போவோம், அடுத்த நாள் மாநில வாரியம். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த நாட்டுல விவசாயம் தொழிலாளியும் இல்லை என்று சொன்னால் ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இதான் நம்ம இப்போ புதுப்பட்ட எதுவெல்லாம் வருது போராட்டம். பூச்சி பேர்ல ஜனதா கட்சி வருது. ஏன் வருது? நீ இடம் கொடுத்த கருப்பா பூச்சி உள்ள வருது. நீ இடம் கொடுக்கலன்னு சொன்னா கருப்பா பூச்சி வருமா? அமெரிக்காவில இருந்து அங்கிருந்து பிளைன்ல வந்து இங்க போராட்டம் பண்ணமா? இந்த சபையை தொட்டு வணங்கின்னு உள்ள போறாங்க. எம்எல்ஏ ஜெயிச்சா அப்படி, எம்பியா ஜெயிச்சா அப்படி, பிரதம மந்திரிய இந்த மக்களை தொட்டு கும்பிட்டு உள்ள போறாங்க. 2 கோடி மக்கள் என்னுடைய ஆட்சியில வருஷத்துக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு. 10 வருஷம் இருந்த 10 20 கோடி மக்கள் சாதாரணமா படிச்சிருந்தா, சர்டிபிகேட் இருந்தா, ஜாதி சர்டிபிகேட் இருந்தா அவங்க வேலைக்கு போனாங்களா? வேலை புதுசா கட்சிச்சா? கம்ப்யூட்டர்ல கட்சிச்சா? இல்ல விவசாயிகளுக்கு கட்சிச்சா? இல்ல தொழிலாளிகளுக்கு கோடிக்கால் பூதமடா தொழிலாளி, அவன் கோபத்தின் ரூபமடா. கோடிக்கால் பூதம் தொழிலாளி. இன்னைக்கு தொழிலாளி வர்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி நிற்கிறான். தொழிலாளி புதுசா யாரும் படிச்சுக்க முடியாது. அந்த சட்டம் தாசில்தார் சொல்றாரு, பிடிஓ ஆபீஸ் சொல்றாரு. இன்னைக்கு ரேஷன் டிப்போ மற்ற மாநிலத்துல ஒரு மாதிரி, ஆனால் நம்ம மாநிலத்துல ஒரு மாதிரி. இன்னைக்கு கோலார் தங்க வயல்ல 173 இந்த ரேஷன் டிப்போ இருக்கிறது. அதெல்லாம் சரியா நடந்தா தாசில்தார் ஆபீஸ் ஏன் நாங்க போராட்டம் பண்றோம்? அதெல்லாம் முறைப்படி கொடுத்தால் ஏன் நம்ம போராடுறோம்? அதைதான் நாங்க சொல்றோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏ அவர்களே, இதெல்லாம் சட்டமன்றத்தில் தெரியுங்க. உனக்கும் உங்க அப்பாவுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? தீராது. அப்பவும் தாழ்த்தப்பட்டு இருந்துன்னு தான் இருப்பா. ஆகவே இத்தகைய போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அரசாங்கம் எதுனா சொல்லுவா, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் 1350 கோடி அவர் பாக்கிட்டா அவருடைய சொத்து. அத பத்திரிகையில வெளியிடுறாங்க, மாநில செய்தியில வெளியிட
ஓங்குக சிபிஐவின் போராட்டம் ஓங்குக முதியோர் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து முதியோர் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து 3 மாத காலமாக வழங்காத பென்ஷனை உடனே வழங்கு குளறுபடி செய்யும் தாசில்தார் ஒழிக குளறுபடி செய்யும் தாசில்தார் ஒழிக விதவை பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து விதவை பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து அவர்களுக்கு சரிவர செய்து கொடுக்காத தாசில்தார் ஒழிக பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து முதியோர் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து முதியோர் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து சிபிஐவின் போராட்டம் ஓங்குக சிபிஐவின் போராட்டம் ஓங்குக 4 மாத காலமாக பென்ஷனை அலகழிக்கும் தாசில்தார் ஒழிக சரிவர கணக்கு எடுக்காத ஆர்வோ ஆபீசர் ஒழிக சரிவர கணக்கு எடுக்காத ஆர்வோ ஆபீசர் ஒழிக மாநில காங்கிரஸ் சர்க்கார் ஒழிக மாநில காங்கிரஸ் சர்க்கார் ஒழிக எம்எல்ஏ எம்பி ஒழிக முதியோர் பென்ஷன் திட்டத்தை கண்டு கொள்ளாத இருக்க எம்எல்ஏ ஒழிக எம்எல்ஏ ஒழிக விதவை பென்ஷன் திட்டத்தை சரிவர செய்து கொடுக்காத எம்பி ஒழிக எம்பி ஒழிக பென்ஷன் திட்டத்தை சரிவர செய்து கொடுக்காத மாநில அரசு ஒழிக ஊனமுற்றோர் பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து விதவை பென்ஷன் திட்டத்தை சரிவர செய் விதவை பென்ஷன் திட்டத்தை சரிவர செய் முதியோர் பென்ஷன் திட்டத்தை சரிவர செய் முதியோர் பென்ஷன் திட்டத்தை ಅಮಲ್ಪಡುತ್ತೆ. ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ನಮ್ಮ ಆಫೀಸ್ ಮುಖಾಂತರ ಕಳಿಸಬೇಕಂತ ನನ್ನ ಗಮನಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಮುಖ್ಯವಾಗಿ ಕಳೆದ 3 ತಿಂಗಳಿಂದ ಆಗಿರುವಂಥ ಸಮಸ್ಯೆ ಪೆನ್ಷನ್ ಎಲ್ರಿಗೂ ನಿಲ್ಲಿಸಿರೋದು ಇದೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಸರ್ಕಾರದ ಆದೇಶ ಮತ್ತು ಏನೇನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಖ್ಯವಾದ ಅಂಶಗಳೆಂದರೆ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡಲೇ ಪೆನ್ಷನನ್ನು ಪಾವತಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದು. ನಿಲ್ಲಿಸಿರೋದನ್ನು ಅವರು ಏನು ಸರ್ಕಾರ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಅದು ಕೂಡ ವಾಪಸ್ ಪಡಿಬೇಕೆಂಬುದು. ಅರ್ಹರು ಇಲ್ಲದೆ ಇರೋರಿಗಿನ್ನ ನಾವೇ ಅದನ್ನು ಗುರ್ತು ಮಾಡಿರೋದು ನಮ್ಮ ಆಫೀಸೇ. ಇವರು ಅರ್ಹರಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವೇ ಆಧಾರ್ ಕಾಪಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿರೋದು. ಮತ್ತೆ ಇವರು ಅರ್ಹರಲ್ಲ ಅಂತ ನಾವೇ ಮತ್ತೆ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಅದು ಸರಿ ಇಲ್ಲ. ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಮಾಹಿತಿ ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದು. ಮತ್ತು ಕುಟುಂಬದ ವಾರ್ಷಿಕ ಆದಾಯ ಅವ್ರೇನು 32,000 ವರ್ಷಕ್ಕಂತ ಹೇಳ್ತಾರೋ ಅದು ಸರಿ ಇಲ್ಲ. ಅದನ್ನು ರಿವೈವ್ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು. ನಮ್ಮ ಆಫೀಸಲ್ಲಿ ಕೂಡ ಕಳೆದ 10 ವರ್ಷದಿಂದ 11-12 ಸಾವಿರ ಕೊಡ್ತಾರೆ. ಒಂದೇ ಸಾರಿ 50-60 ಸಾವಿರ ಕೊಡೋಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. ಅದು ಕೂಡ ತಾವು ತಹಸೀಲ್ದಾರ್ಗೆ ತಿಳಿಸ್ಬೇಕು. ಮತ್ತು RI ಇವರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಇರಬೇಕು. ಇನ್ನೊಂದು ಸುಮಾರು 5-10 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಕೂಡ ಕರ್ನಾಟಕ ಸರ್ವಿಸ್ ರೂಲ್ಸ್ ಏನಿದೆಯೋ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಅದು ಅವರನ್ನು ಬದಲಾವಣೆಗಳು ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಒಂದಿದೆ. ಮತ್ತು KGF ತಾಲೂಕು ಆಡಳಿತದಲ್ಲಿ ನಮಗೆ ತೀರಾ ಅಸಮಾಧಾನ ಇದೆ, ಡಿಲೇ ಆಗಿದೆ. ತಹಸೀಲ್ದಾರ್ ಅವೈಲಬಲೇ ಇರಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಕೊರತೆಗಳಿದೆ. ಇದನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು. ಮತ್ತು ತೀರಾ ವಿಳಂಬನೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕಾಸು. ನೋಡಿ ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾದವರು ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಬಂದರೆ ತುಂಬ ಕಷ್ಟ. ಇದೆಲ್ಲ ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಮುಖಾಂತರ ತಾವು ಕೊಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಇವರು ಪೆನ್ಷನ್ ಇದ್ದಾರೆ ಏನಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಮುಖಾಂತರನೇ ಇದನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವರು ಎಲ್ಲಿಂದ 32,000 ರೂಪಾಯಿ ಅದು 32,000 ರೂಪಾಯಿ ಇವಕ್ಕೆ